Welcome children. This video is about 2nd standard EVS Unit 4 Day and Night Part 1. In this lesson we are going to learn about the sky during the day and night, rhythms of the day and night, and directions. பகல் இரவு வானத்தை பற்றியும் பகல் இரவு கால ஒழுங்குமுறைகளை பற்றியும் திசைகளை பற்றியும் இந்த பாடத்துல நம்ம பார்க்க போறோம். So let we move on to the lesson children. Take page number 92. Observe the picture. What do you see? இந்த படத்தை பாருங்க. என்ன பார்க்குறீங்க? Day sky. பகல் வானத்தை பார்க்குறீங்க இல்லையா? பகல் நேரத்தில் தெரியக்கூடிய சூரியனை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். The sun. The sun gives us light and heat. It helps plants grow. The sun is much bigger than the earth where we live. The sun looks small because it is far away from the earth. There will be no life on earth if there is no sun. சூரியன் நமக்கு ஒளியையும் வெப்பத்தையும் கொடுக்குது. இது தாவரங்கள் வளர்வதற்கு உதவுது. சூரியன் நம்ம வாழ்ற பூமியை விட ரொம்ப பெருசு. ஆனா பூமியிலிருந்து ரொம்ப தூரத்துல இருக்கிறதால சூரியன் ரொம்ப சின்னதா தெரியுது. சூரியன் இல்லாம பூமியில உயிர்கள் வாழ முடியாது. Okay children, do you know the sunlight takes around 8 minutes to reach the earth. சூரிய ஒளி பூமியை வந்தடைய 8 நிமிடங்கள் ஆகும். Shadow. When an object does not allow light to pass through it, a dark area is formed. This is called a shadow. ஒரு பொருள் தன் வழியா ஒளிய கடக்க அனுமதிக்காத போது அங்க ஒரு இருட்டான பகுதி உருவாகிறத நிழல் அப்படின்னு சொல்லப்படுது. Stand with your back to sun. Look at the ground in front of you. What you see is your shadow. Find out if your shadow moves with you. இங்க படத்துல கொடுத்திருக்க மாதிரி சூரியனுக்கு முன்னால் நின்னு உங்களுடைய நிழலை பாருங்க. நீங்க எந்த பக்கம் போகிறீங்களோ அந்த பக்கம் உங்களுடைய நிழல் வருவதையும் பாருங்க. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 93. நைட் ஸ்கை. இரவு வானம். Can we see in the dark? We need light to see things. Observe the pictures. How is the night sky different from the day sky? இருட்ல நம்மளால பார்க்க முடியுமா? முடியாது. வெளிச்சம் இருந்தாதான் நம்மளால ஒரு பொருளை பார்க்க முடியும் இல்லையா? இந்த படங்களை பாருங்க. பகல் வானத்துக்கும் இரவு வானத்துக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டை பாருங்க. பகல்ல சூரியன் தெரியுது இல்லையா? இரவுல நிலா தெரியுது. பகல்ல சூரியனோட ஒளியால நல்லா வெளிச்சமா இருக்கு. நம்மளால எல்லா பொருட்களையும் பார்க்க முடியும். இரவுல நிலாவோட வெளிச்சம் குறைவா இருக்கு. எல்லா பொருளையும் நம்மளால பார்க்க முடியாது. வெளிச்சம் இருந்தாதான் நம்மளால எல்லா பொருளையும் பார்க்க முடியும். The moon. In the night sky,
we can see the moon, many stars and clouds too. As you know, the moon does not have light of its own. It gets its light from the sun. நிலா, நட்சத்திரம், மேகங்களை இரவு வானத்துல பார்க்க முடியும் இல்லையா? நிலா தானாக ஒளிர்வது கிடையாது. அது சூரியன்ட்ட இருந்து தான் ஒளிய பெறுது. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 94. Phases of the moon. Does the moon look the same every day? Observe the moon in the sky every night for 15 days and find out. நிலா எல்லா நாள்லையும் ஒரே மாதிரியா இருக்கிறது கிடையாது. ஒரு நாள் பெருசா இருக்கும், ஒரு நாள் சின்னதா இருக்கும். நீங்க தொடர்ந்து 15 நாள் நிலாவை பாருங்க. நிலா எல்லா இரவுலையும் ஒரே மாதிரியா இருக்குதா இல்லையாங்கிறத பாருங்க. The moon appears to change shape every night. On the night when we see it in its complete form, it is called the full moon, Paurnami. On the night when we cannot see the moon at all, even when the sky is clear, it is called the new moon, Amavasai. Many festivals are celebrated based on the phases of the moon. Example, Eid, Mahalaya, Amavasai. நிலா முழு நிலவா இருந்தா அந்த நாளை பௌர்ணமின்னு சொல்லப்படுது. வானத்துல சில இரவுல நிலா காண முடியாது. அந்த நாளை அமாவாசைன்னு சொல்லப்படுது. நிலாவோட நிலையை அடிப்படையா வச்சுதான் சில திருவிழாக்கள் கொண்டாடப்படுது. ஈகை திருநாளும் மகாலய அமாவாசையும் நிலாவை அடிப்படையா கொண்டு கொண்டாடப்படுது. Okay children, do you know Neil Armstrong was the first man to step on the moon? நிலாவுல முதல்ல காலடி வைத்தவர் நீல் ஆம்ஸ்ட்ராங். The stars. There are countless stars in the sky. The sun is the nearest star. The stars shine during the day too, but we cannot see their light because the sun is much brighter than the other stars. We see that a group of stars appears to form a pattern in the sky. Have you seen any star patterns? வானத்துல எண்ண முடியாத அளவுக்கு நட்சத்திரங்கள் இருக்கு. சூரியன் தான் பூமிக்கு அருகில் உள்ள நட்சத்திரம். நட்சத்திரங்கள் பகல்லையும் தெரியும். ஆனா சூரிய ஒளி நட்சத்திர ஒளியை விட ரொம்ப பிரகாசமா இருக்கிறதால பகல்ல நம்மளால நட்சத்திரங்களை பார்க்க முடியாது. நட்சத்திரங்கள் சில குழுக்களாக இருக்கும். இந்த மாதிரி நட்சத்திர பேட்டர்ன் பார்த்திருக்கீங்களா? Okay children, do you know the position of the pattern of stars helped people to know when to sow and harvest crops? They also helped to people find directions during travel. நட்சத்திரங்களோட பேட்டனை வச்சுதான் நம்மளோட முன்னோர்கள் பயிரிடும் காலத்தையும் அறுவடை செய்யும் காலத்தையும் கண்டுபிடிப்பாங்களாம். அதே மாதிரி பயணம் செய்யறதுக்கும் திசை காட்டியாக நட்சத்திரங்களை தான் பயன்படுத்துவாங்களாம். Match the following. Sun helps plants grow. சூரிய ஒளி தாவர வளர்ச்சிக்கு உதவுது. Stars form patterns.
குறிப்பிட்ட அமைப்பை உருவாக்கும். நட்சத்திரங்கள் குறிப்பிட்ட அமைப்பை உருவாக்கும். Moon does not have its own light. நிலா தானாக ஒளிர்வது கிடையாது. Shadow, a dark area that travels with me. உன்னோட பயணம் செய்யும் இருட்டான பகுதிதான் நிழல். Okay children, so far we studied about the day sky and night sky. In next session we will see about rhythms of the day and night and directions. Thank you children.